சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக, உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையானது நமக்கு அறைகூவல் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாக கருதப்படுகிறார். அதே சமயத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது பல்வேறு நல்ல ஆன்மீக ஆவிக்குரிய கருத்துக்களை, ஆலோசனைகளை பெறுகிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 13-14 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரருக்கு கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறான் வைத்தவர் யார் என்றார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கு இடையிலே ஒரு சொத்தின் அடிப்படையிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதை தீர்த்து தரும்படி ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறதை இந்த இடத்திலே காண முடிகிறது. மனித வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு எல்லையிலே அநேக பிரச்சனைகள் உண்டு. அதே சமயத்தில் குடும்ப உறவை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே உறவிலே பிரச்சனை உண்டு. நாம் பணி செய்கிற இடத்திலே பணிய நிமித்தம் பிரச்சனைகள் உண்டு. ஏன் சபையை எடுத்துக்கொண்டால் சபையிலே கூட பல்வேறு பிரச்சனைகள் அங்கு காணப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவன் எப்படி தீர்த்தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக உறவினர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையை ஆபிரகாம் தீர்த்தான். எப்படி தீர்த்தான்? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-18 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் இனத்தானான லோத்து ஆபிரகாமோடு பயணம் செய்கிறார். ஆபிரகாமினுடைய மந்தை, ஆபிரகாமினுடைய வேலைக்காரர்கள் அதிகம். லோத்துடைய மந்தையும் லோத்துடைய வேலைக்காரர்களும் அதிகம். 2 தரப்பாரும் ஒரே இடத்திலே குடியிருக்க முடியாத அளவுக்கு திரளாக பெருகியிருந்தார்கள். அங்கே ஆபிரகாமின் மந்தையின் மேய்ப்பர்களுக்கும் அல்லது ஆபிரகாமின் வேலையாட்களுக்கும் அங்கே லோத்தின் வேலையாட்களுக்கு இடையிலே அங்கு வாக்குவாதம் நேரிட்டது. ஆகவே இதை கண்ட ஆபிரகாம் முதிர்ச்சியான ஒரு மனிதன், அவன் விசுவாசத்திலே தகப்பனான மனிதன், லோத்தை அழைத்து சொல்கிறான், நாம் இருவரும் சகோதரர்கள். நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் விட்டு கொடுக்கிறான். அப்பொழுது லோத்து கண்ணீரிட்டு பார்க்கிறான். சம வெளியான ஒரு இடம், நல்ல நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடம், அதே சமயத்தில் ஏதேன் தோட்டத்தை போல இருந்த இடம். அந்த சோதோமை தெரிந்து கொண்டு போய்விட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது, சோதோமின் மக்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள். செழிப்பையும் நீர்வளத்தையும் சமபூமியும் அவன் தெரிந்து கொள்வானானால் இந்த ஆபிரகாமுக்கு மிஞ்சியது எது என்று சொன்னால் அது வறண்டது தான். அந்த லோத்து போன பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே நீ கால் நடக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். இந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இடையிலே பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஆபிரகாம் தீர்த்தார்.
இந்த இடத்திலே ஆபிரகாம் எவ்வாறு பிரச்சனையை கையாண்டான் என்றால் விட்டு கொடுத்தான். அது மாத்திரமல்லாமல் தெரிந்தெடுப்பை லோத்துவின் கையிலே அவன் கொடுத்து விட்டான். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய தெரிந்தெடுப்பை ஆண்டவருடைய கையிலே கொடுத்தான். இங்கே லோத்து அவன் கண்ணின் அடிப்படையிலே அல்லது வெளித்தோற்றத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொண்டான். ஆனால் ஆபிரகாமோ விசுவாசத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொண்டான். பாருங்கள், ஆனால் லோத்து ஒரு காலகட்டத்திலே தெரிந்து கொண்டவைகளெல்லாம் இழந்தார். மனைவி இழந்தார். 2 குமாரத்தியுடைய வாழ்க்கை அங்கே கரைப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் வளர வளர வயதாக மகா பெரிய ஐஸ்வர்யனாய் மாறினான். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, ஆன்மீகத்திலும் கூட ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனிதனாய் மாறினான். ஆகவே இந்த இடத்திலே தன் உறவினருக்குள்ள பிரச்சனையிலே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை காண முடிகிறது. இந்நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் வருமானால் நாம் விட்டு கொடுக்க முற்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். திருச்சபையாருக்கும் போதகருக்கிடையிலே பிரச்சனையா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆண்டவரின் நாமம் தூசிக்கப்படாதபடி வாழ வேண்டும். 2வதாக உள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஆபிரகாம் எவ்வாறு தீர்த்தார்? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆகவே ஆபிரகாமின் மனைவியாக சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன் சார்பாக ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுத்தாள். என்ன நடந்தது? அந்த ஆபிரகாமுக்கும் ஆகாருக்குள்ள உறவிலே அவள் சீக்கிரமாய் கர்ப்பவதியாய் மாறினாள். தான் குழந்தை உண்டான உடனே தன் எஜமானியாகிய அந்த சாராளை அற்பமாக எண்ணினாள். அதனுடைய விளைவு என்ன? சாராள் அங்கே ஆகாரை கடூரமாக நடத்தினாள் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் அந்த சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணிய போது இந்த சாராள் சொல்கிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் துரத்திவிடும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு வேதனையாயிருந்தது. ஆண்டவரிடத்தில் போனான். ஆண்டவர் சொல்கிறார், சாராள் சொன்னபடி செய் என்று சொல்லி அங்கே அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். முதலாவது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு இடையில் உள்ள அந்த பிரச்சனை வரும்போது அவன் ஞானமாக விட்டு கொடுத்து அதை கையாண்டான். இங்கு குடும்பத்துக்குள்ளே தன்னுடைய உள் குடும்பத்துக்குள்ளே உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனை வரும்போது அவன் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்டான். ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்டு அதை அப்படியே செய்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, பல சமயங்களிலே பிரச்சனை வரும்போது உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் முதிர்ச்சியை வைத்து சில பிரச்சனைகளை நீங்கள் கையாளலாம். ஆனால் சில சமயங்களில் அல்ல, பெரும்பான்மையான சமயங்களிலே பிரச்சனையை தீர்வதற்கு ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை தேட வேண்டும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானுடைய ஒத்தாசையை நாட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு எதை உணர்த்துகிறாரோ அப்படி நாம் கீழ்ப்படியும் போது அந்த பிரச்சனையை நாம் தீர்த்து விடுகிறோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமின் பிரச்சனையை தீர்க்கிற அணுகுமுறை மாறுகிறது. முதலாவது உறவினர்களுக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்த்த விதத்தை சொன்னேன். இரண்டாவதாக உள் உறவுகளுக்குள்ளே அல்லது மனைவிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனையை தீர்த்த விதத்தை நான் சொன்னேன். மூன்றாவதாக இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 25ஆம் அதிகாரத்திலே ஒன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமினுடைய முதல் மனைவியின் பேர் சாராள். அவளுக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு இடையிலே ஈசாக் என்ற ஒரு மகன் பிறந்தார். அதே சமயத்தில் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மவேல். அதே போல ஆபிரகாமுக்கு இன்னொரு மனைவி இருந்தாள். அவளுடைய பேர் கேத்ராள். கேத்ராளுக்கு ஏராள பிள்ளைகள் இருந்தது. ஆபிரகாமுக்கு தன் முதிர் வயது ஆன பொழுது அவன் என்ன செய்தான்? முதலாவது ஆகாரையும் அதே சமயத்தில் இஸ்மவேலையும் அவன் அங்கிருந்து பிரித்து வெளியே அனுப்பி விடுகிறான். கேத்ராளுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஆபிரகாம்
ஆகார் பெற்ற இஸ்மவேலுக்கும் அநேக நன்கொடைகளை கொடுத்து அனுப்புகிறார். 25ஆம் அதிகாரம் அங்கே 5வது வாக்கியத்தில் பார்த்தால் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். மற்றவர்களுக்கு அவர்களுக்குரிய நன்கொடைகளை வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிடுகிறார். பாருங்கள், பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து விடுகிறார். இந்நாட்களிலே அநேக குடும்பங்களிலே இந்த பிரச்சனை வருகிறது. முதிர் வயதாகும்போது தங்களுடைய உயிர் இருக்கிற காலங்களிலே அல்லது பலம் இருக்கிற காலங்களிலே, நல்ல தெளிவு இருக்கிற காலங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே எதிர்காலத்திலே பிரச்சனை வரக்கூடாது என்று அறிந்து சொத்துகள், ஆஸ்திகள், தொழிலை எல்லாம் சரியாக பிரித்து அவர்கள் தங்கள் காலத்திலே அதை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்ய மறுப்போமானால் ஒருவேளை பெற்றோர்கள் மறுமைக்கு உட்பட்ட பிற்பாடு பிள்ளைகள் அவர்கள் போரிடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள், பரம எதிரிகளாய் மாறிவிடுகிறார்கள், நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். குடும்பத்தின் கௌரவமும் ஒற்றுமையும் அங்கு மாறிவிடுகிறது அல்லது அந்த ஒற்றுமையானது சீர்குலைந்து விடுகிறது என்று சொல்லலாம். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் அங்கே ஆபிரகாம் பிரச்சனைகளை கையாண்ட விதமானது வித்தியாசமாயிருக்கிறது. முதலாவதாக அவன் விட்டு கொடுத்து ஞானமாக செயல்பட்டான். இரண்டாவதாக ஆகார் விஷயத்திலே அவன் தேவ ஞானத்தை தேடி தேவ ஆலோசனை செய்தான். மூன்றாவதாக ஞானத்தோடு அந்த காரியங்களை செய்து நன்கொடைகளை கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் அங்கே பிரித்து ப்ராப்ளம் வராதபடி, பிரச்சனை வராதபடி தீர்த்து வைத்தான். இன்றைக்கு என்னுடைய ஊழிய காலங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய மரணபரிந்தும் அந்த பிரச்சனையை தீர்க்காமல் விட்டு விடுகிறார்கள். என் காலத்துக்கு பிற்பாடு இவர்களே தீர்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் நம்பி விடுகிறார்கள். இறந்த அன்றைக்கே அங்கு பூகம்பங்கள் போல பிரச்சனைகள் அங்கு உருவாகி அலைகளைப் போல அது எழும்பி விடுகிறது. ஆகவே அனுபவத்திலிருந்து இதை சொல்கிறேன். நான்காவதாக இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். சாராள் மரித்து போனாள். அப்போது அவளுக்கு வயது 127 வயது. சாராள் மரித்த பொழுது அவளை அடக்கம் பண்ண இடமில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் யார்? ஒரு நாடோடி போல, ஒரு பரதேசியை போல அவன் ஒவ்வொரு இடமாக கூடாரங்களை போட்டு அவன் பயணம் செய்கிற மனிதன். ஆனால் ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாக இருந்தான், மதிப்புக்குரியவனாயிருந்தான், கனத்துக்குரியவனாயிருந்தான். அவன் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே எல்லா ஜனங்களாலும் எல்லா அந்நிய மக்களாலும் அவன் கௌரவமாக நடத்தப்பட்ட மனிதன். அந்த சமயத்தில் தான் இந்த ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை புதைக்க அடக்கம் பண்ண இடம் தேவை. அந்த சமயத்திலே கானானில் இருந்த அந்த இடத்திலே எபிரோன் என்கிற அந்த இடத்தை அவன் தேடுகிறான். ஆகவே அங்குள்ள மக்களிடத்திலே அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஏத்தின் புத்திரிடத்தில் போய் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நீர் எங்கள் மத்தியிலே பெரிய பிரபு, எந்த இடத்திலும் போய் நீர் அடக்கம் பண்ணி கொள்ளும் என்று சொல்லி தாராளமாக இடத்தை விட்டு கொடுக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த எப்ரான் என்கிற அந்த மனிதனுடைய நிலத்தை அவன் கேட்கிறான். ஏன் கேட்கிறான் என்று சொன்னால், அந்த நிலத்தை இலவசமாய் அவன் கொடுக்க முற்படுகிறான். ஆனால் அந்த இடத்தை இலவசமாக ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்பலா என்கிற அந்த பூமியை, அந்த கல்லறை பூமியை இலவசம் அல்ல, விலைக்கரையமாய் தாரும் என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த நிலத்தின் சொந்தக்காரன் சொல்கிறான், அந்த பண மதிப்பு எவ்வளவு? உமக்கும் எனக்கும் சாதாரண மதிப்பு, அது 400 சேக்கல் உள்ள கிரயம் அல்லவா என்று சொன்னான். 400 சேக்கல் உள்ள அந்த கிரயத்திற்கு ஆபிரகாம் அந்த நிலத்தை வாங்கி தன் மனைவியை அடக்கம் பண்ணுகிறான். எவ்வளவு ஞானமுள்ள இருதயம் பாருங்கள். இந்த நாட்களிலே இலவசம் என்று வரும்போது நாமெல்லாம் கையை நீட்டி விடுகிறோம். இலவசம் என்று வரும்போது அதிலே நாம் ஆசையோடு முன்னேறி சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இலவசத்துக்கு பின்னாலே ஒரு கொக்கி போல ஒரு கண்ணிகள் இருக்கிறது.
இந்த இடத்திலே ஆபிரகாம் இலவசமாய் கொடுத்த அந்த நிலத்தை விலைக்கரையும் கொடாதபடி அந்த மனைவியை அடக்கம் பண்ணியிருந்தால் என்ன நடைபெறும் என்றால், பிற்காலத்திலே சாராளுடைய கல்லறை பூமியை அவன் உரிமை கொள்ள முடியாது. பிற்காலத்தில் அந்த இடத்துல ஈசாக்கை அடக்கம் பண்ண முடியாது. அந்த இடத்துல யாக்கோபை அடக்கம் பண்ண முடியாது. அந்த நிலமானது தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேலருக்கு சொந்தமாக நிலமாக காணப்பட்டது. காரணம் என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த ஒரு விலைக்கரையமான ஒரு காரியமாகும். அருமையானவர்களே, பிரச்சனைகள் ஆபிரகாம் சந்தித்தான். அந்த பிரச்சனைகளை அவன் கையாண்ட விதத்தை பாருங்கள். முதலாவதாக ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இடையிலுள்ள பிரச்சனையை ஞானமாய் விட்டு கொடுத்து செய்தான். தன்னுடைய மனைவிகளுக்குள்ளே நடந்த பிரச்சனை வரும்போது தேவ ஆலோசனையை கேட்டு ஞானமாய் அவன் நடந்து கொண்டான். அதே சமயத்திலே தன்னுடைய மறுமைக்கு பின்னாலே பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நேசகுமாரனும் ஏக புதல்வனான இந்த ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். மற்றவர்களுக்கெல்லாம் வெகுமதிகளை நன்கொடைகளை கொடுத்து அவர்களை விலக்கி தூர இடங்களுக்கு அனுப்பிவிடுகிறான். நான்காவதாக தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்காக அங்கே இலவசமாய் கொடுக்கப்பட்ட நிலத்தை வாங்காதபடி விலைக்கரையும் கொடுத்து வாங்கி தூர காட்சியோடு செயல்பட்டான். சட்டபூர்வமாக செயல்பட்டான். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்நாட்களிலே இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இலவசம் என்று வரும்போது அது பின்னாலே கண்ணிகள் உண்டு, அதிலே குழிகள் உண்டு, எதிர்காலத்திலே பிரச்சனைக்குரிய அநேக போராட்டங்கள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அது அண்ணன் தம்பியாயிருக்கட்டும், தகப்பன் மகனாயிருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதை செய்தாலும் சட்டப்பூர்வமாக விலக்கரையத்தோடு அதை செய்ய நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு இலவசமாக உள்ள அந்த நிலத்தில் அடக்கம் பண்ணியிருந்தால் இன்றைக்கு ஆபிரகாம் அந்த நிலத்தை உரிமை கோர முடியாது. அதே சமயத்திலே ஆபிரகாமின் சந்ததியும் அந்த நிலத்திலே அடக்கம் பண்ண முடியாது. விலைக்கரையமாக அவன் கொண்டதினாலே அந்த விலைக்கரையமாய் கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தின் உரிமையாளரும் அதை எதிர்காலத்திலே கேட்காத அளவிற்கு பாதுகாக்கப்பட்டது. அருமையானவர்களே, பிரச்சனைகள் நமக்கு உண்டு. ஆகவேதான் அங்கே வேதவசனம் மத்தேயு 5:9 சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வரவே வராது என்று வேதம் சொல்லவில்லை. பிரச்சனைகள் வரும்போது அதை கையாள ஆண்டவரையும் ஆண்டவர் கொடுத்த அனுபவங்களையும் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்த தூர காட்சியும் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செபிப்போம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்து தார். பிரச்சனைகள் ஆபிரகாம் வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலும் காணப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு ஞானமாய் கையாண்டான் என்பதை அறிந்து உம்மை தோத்திருக்கிறோம். அவன் கையாண்ட விதத்தை நாங்கள் மாதிரியாய் கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவராலும் பரிசுத்தமான வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையை கொண்டு எங்கள் பிரச்சனைகளை இயேசுவின் பலத்தினாலே மேற்கொள்ள அதை சரி பண்ணிக்கொள்ள பலந்தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.